இயல் 7. இலக்கணம். அணி இலக்கணம். எடுத்துக்காட்டு உவமை அணி. எடுத்துக்காட்டு உவமை அணியானது உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வருவதாகும். சான்று: புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இக்குறளின் பொருளாவது, ஒருவனது உடல் தூய்மை நீரில் குளிப்பதால் புலப்படும். உண்மையை பேசுவதால் உள்ளத்தின் தூய்மை புலப்படும். உடம்பின் தூய்மை நீரால் அமையும் என்பது உவமை. உள்ளத்தின் தூய்மை உண்மை பேசுவதால் உண்டாகும் என்பது உவமேயம். இரண்டையும் இணைக்கும் உவம உருபு மறைந்து வந்துள்ளது. எனவே இது எடுத்துக்காட்டு உவமையணி ஆகும். இல்பொருள் உவமையணி. உலகில் இல்லாத பொருளை ஒன்றிற்கு உவமையாக்கி கூறுவது இல்பொருள் உவமையணி எனப்படும். சான்று: அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரந்தளிர்த்தற்று. இக்குறளின் பொருளாவது, அன்பில்லாத ஒருவனின் வாழ்க்கையானது பாலை நிலத்தில் பட்டுப்போன மரம் துளிர்விட்டு வளர்வது போன்றது. இவ்வாறு இல்லாத பொருளை உவமையாக்கி கூறியதால் இல்பொருள் உவமையணி ஆயிற்று. உருவக அணி. உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே எனத் தோன்றும் படி கூறுவது உருவக அணியாகும். இதில் உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னுமாக அமையும். சான்று: செவ்வாய் தளிரும் நகைமுகிழும் கண்மலரும் மைவார் அழக மதுகரமும் செவ்வி உடைத்தாம் திருமுகம் என் உள்ளத்து வைத்தார் துடைத்தாரே அன்றோ துயர். இப்பாடலின் பொருளாவது, சிவந்த வாயாகிய தளிரையும் புன்முறுவலாகிய முல்லை அரும்பையும் கண்ணாகிய மலரையும் கரிய கூந்தலாகிய வண்டையும் உடைய திருமுகத்தை என் உள்ளத்திலே வைத்தார். இவை அனைத்தும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றுக்கும் இடையில் ஆக என்று கூறி இரண்டும் ஒன்றே என்று கூறுவதால் உருவக அணி ஆயிற்று. ஏகதேச உருவக அணி. பல பொருள்களை உருவகப்படுத்தி கூறும்போது ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி அதனோடு தொடர்புடைய மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவதாகும். சான்று: பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இக்குறளின் பொருளாவது, பிறவியை கடலாக உருவகப்படுத்திவிட்டு அதை கடக்க உதவும் இறைவனடியை தெப்பமாக உருவகப்படுத்தாமல் இருப்பதால் இது ஏகதேச உருவக அணி ஆகும்.